மலர புலர்ந்தது இந்த நாளிதுவே, புனித நாளிதுவே. இறைவனின் அன்பினிலே இரண்டர கலந்திருக்க, இறைவனின் அன்பினிலே இரண்டர கலந்திருக்க, நிறையருள் வாழ்வினிலே நிதமும் மகிழ்ந்திருக்க, நிறையருள் வாழ்வினிலே நிதமும் மகிழ்ந்திருக்க, புனித நாளிதுவே. புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. வெளிச்சம் புலருகின்ற இந்த இனிமையான காலை பொழுதினிலே அன்போடும் ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் அன்னையின் பிறப்பு விழா திருப்பலியில் பங்கெடுத்து அன்னையின் ஆசீரை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனையினர் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். அமல உற்பவியாய் அழகின் முழுமை கொண்டவளாய் அழகையின் தலை மிதிக்க முன்குறிக்கப்பட்டவளாய் அகிலம் உருவாகும் முன்னரே ஆண்டவரின் திட்டத்தில் இடம் பெற்றவளாய் திகழ்ந்தவள் நம் அன்னை. இவருடைய வருகையால் தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மாசுபடிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றது. இதனால் மனித இயல்பிற்கு ஏற்பட்ட இழுக்கு நீங்கியது. அருள் நிறைந்தவரே வாழ்க என்று ஆண்டவரின் தூதராலும் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே என்று அன்பு உறவினர் எலிசபெத்தாலும் அன்னை புகழ்ந்தேற்றப்படுகிறார். தாழ்நிலை நின்ற தன்னை தலைமுறைகள் போற்றும் பேருடையவளாக உயர்த்திய இறைவனின் கருணையை எண்ணி இதயம் களி கூர்ந்து என் ஆன்மா ஆண்டவராம் கடவுளை ஏற்றி போற்றுகிறது என்று அன்னையின் இதழ்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றன. தாழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் நமக்கு உணர்த்தும் இவ்வார்த்தைகளை நாமும் நமது உள்ளத்தில் நிறுத்தி ஆவியிலும் உண்மையிலும் அதனை தியானிப்பவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையருளை பெற்று செல்வோம். மிக்கேல் ராஜ், கிளாடிஸ் ஷீஜா இவர்கள் வீடு கட்டியதற்கு இறைவன் உதவி செய்ததற்காக நன்றி திருப்பலியாகவும், அருள் ஜெகன் ஜே பிரபா இவர்களின் திருமண நாள் நன்றி பலியாகவும், ஜெனிஸ் ஜோசப் என்பவரது நன்றி பலியாகவும், சோபனா என்பவரது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், தாமஸ் ஃபிதலிஸ் கார்மல் மேரி இவர்களின் குடும்ப நன்றி பலியாகவும், சகாய சார்லஸ் வென்சி ஃப்ரீடா இவர்களின் குடும்ப நன்றி பலியாகவும், ஜஸ்டின் பிரகாசம் ஜான்சி இந்திரா இவர்களின் குடும்ப நன்றி பலியாகவும், பிரின்சி என்பவர்களது குடும்ப நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி வின்ஸ்லோ என்பவரது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், எவரிஸ்டர் மெர்சி இவர்களின் 23ஆம் திருமண நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்களுக்காக குறிப்பாக இந்த குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு ஞானப்பிரகாசி என்பவர் இறந்து 10வது ஆண்டு நினைவாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இத்திருப்பலியில் அக்குடும்பத்திலிருந்து இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் நினைவாகவும், கார்லூஸ் என்பவரது நினைவாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது.
இவர்களது ஆன்மா இறைவனில் இளைப்பாற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை உலக திருச்சபையோடு இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இவ்விழாவை சிறப்பிக்கக்கூடிய நம் காரங்காடு பங்கின் மரியாயின் சேனையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே மரியாயின் சேனை தொடங்கி 100வது ஆண்டு விழாவை சிறப்பித்தார்கள். 9 மறை மாவட்டங்கள் இணைந்து ரீஜியா என்ற ஒரு அமைப்பினுடைய விழாவாக நேற்று கோட்டாறு பேராலயத்திலே சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அன்னை மரியாளை பெருமைப்படுத்தக்கூடிய, அன்னை மரியாளுடைய படிப்பினைகளை இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சேனைகள் அல்லது அவருடைய சீடர்கள், அவரை பின்தொடர்பவர்கள் அல்லது பக்தர்கள் என்ற நிலையிலே நாமும் அன்னை மரியாளை பின்பற்றுகின்றோம், அன்னை மரியாளை நம்புகின்றோம், அன்னை மரியாளுடைய வழியிலே செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இந்த நினைவுகளோடு, இந்த எண்ணங்களோடு இந்த பலியில் கலந்து கொள்வோம். இறைவன் நமக்கு மிகுந்த ஆசிரை தர வேண்டும் என்று தொடர்ந்து அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச ஜெபிப்போம். பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜனித்த
இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம்மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவிலும் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பெற்றியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு
மேய்ச்சலில் இளைப்பாற செய்தார் ஆண்டவரின் நாயன். அருவிக்கு கூட்டி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார் ஆண்டவரின் நாயன். எனக்கு புத்துயிரூட்டுகின்றார் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன். எனக்கு குறையில்லை. வழியில் என்னை நடத்தி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன். நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை ஆண்டவரின் நாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றீர் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன். எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன். எனக்கு குறையில்லை. ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு, அதாவது அவர் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர்கள் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலை பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 மற்றும் 18 முதல் 23 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ராம், ராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழுமுன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்றோர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையிலே அன்னை மரியாவுக்கு நாம் சிறப்பிக்கக்கூடிய விழாக்களுள் மிக முக்கியமான ஒரு விழா அவருடைய பிறப்பு விழா. செப்டம்பர் மாதம் 8. அன்னை மரியாவுடைய பிறப்பை பற்றி வரலாற்று பூர்வமான உண்மைகள், குறிப்புகள் எங்கேனும் இருக்கிறதா என்பது மிக பெரும் கேள்வி. நமக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளும் அவருடைய முன்னைய தலைமுறைகளும், அந்த குலம், இனம், இந்த குடும்பம் எங்கிருந்து தோன்றியிருக்கின்றது என்பது குறித்த ஒரு விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. யோசேப்பு எந்த குலத்தில் பிறந்தார், அவருக்கு மனைவி மரியா என்பது குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய விழா அன்னை மரியாவினுடைய பிறப்பு விழா. அன்னை மரியாவினுடைய பெற்றோர் யார் என்பது நமக்கு தெரியும். அன்னாள் சுவைக்கின். இந்த 2 பேரும், இந்த பெயர்கள் நாம் விவிலியத்திலே பார்க்க இயலவில்லை என்பது நமக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிபி 2ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே எழுதப்பட்டதாக ஒரு நற்செய்தி நூல் இருக்கின்றது.
யாக்கோபினுடைய நற்செய்தி நூல். இந்த 4 நம்முடைய விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 4 நற்செய்தி நூல்களுக்கும் இடம்பெறாத இன்னொரு நற்செய்தி த புரோட்டோ இவாஞ்சேலியம் என்று சொல்லக்கூடிய இந்த யாக்கோபு எழுதிய ஒரு நற்செய்தியாக சொல்லப்படுகின்றது. அதிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. என்னவென்றால், இந்த அன்னை மரியாளுடைய பெற்றோர் சுவைக்கின் அன்னம்மாள். இந்த சுவைக்கின் ஒரு மிக பெரும் பணக்கார ஒருவராக இருந்திருக்கின்றார். 12 குலங்களுக்குள் ஒரு குலத்தில் பிறந்த இவர் ஒரு அதிகமான பணம் படைத்தவராக, சொத்துக்களை உரியவராக இருந்திருக்கின்றார் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சுவைக்கின் அன்னம்மாளுடைய முதிர் வயதிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு வருத்தம் அவர்களை அதிகமாகவே அழுத்தி இருக்கின்றது. மிக பெரும் துயரத்தை கொடுத்திருக்கின்றது. விடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக ஜெபித்திருக்கின்றார்கள் கடவுளிடத்திலே அவர்கள் கேட்டது ஒரு ஆண் மகன் வேண்டும் என்று, ஒரு மகன் வேண்டும் என்று. ஆனால் கடவுள் கொடுத்தது ஒரு பெண். அன்னை மரியாளை பற்றி நாம் அதிகமாக படிக்கின்றோம். அன்னை மரியாவை புகழ்ந்து ஏராளமான பாடல்கள் வந்திருக்கின்றன. அதில் வர்ணிக்கின்றார்கள், நிலவை போல் அழகுள்ளவளாய் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடியவள் தான் அன்னை மரியாள். இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் நடைபெறக்கூடாது, ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே அந்த இல்லம் தூய்மையான இல்லமாக இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு தனிப்பீடம் அமைத்து அந்த குழந்தையை பாதுகாத்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இப்படி அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றி நமக்கு வரலாற்றுப்பூர்வமாக வேறு உண்மைகள், குறிப்புகள் விவிலியத்தில் இல்லை என்றாலும், இந்த விவிலியத்திற்குள் இடம்பெறாத ஒரு நற்செய்தி நூல் த புரோட்டோ இவாஞ்சேலியம் ஆஃப் ஜேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய யாக்கோபு எழுதிய நற்செய்தியில் இப்படி ஒரு குறிப்பு இருக்கின்றது அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றி. அதுபோன்று எங்கு பிறந்திருக்கின்றார்? சொஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், அதாவது இஸ்ராயேல் நாட்டிலே இந்த இடத்தில் பிறந்திருக்கின்றார் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. ஆனால் வேறு சில குறிப்புகளில் இல்லை. அவர் நாசரேத்தில் பிறந்தார், எருசலேமில் த கேட் ஆஃப் ஷீப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பிறந்திருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒருவேளை பிந்தைய காலகட்டத்திலே இதை குறித்து சொல்லுகின்ற போது, ஜோக்கிம் ஒரு பணக்காரராக இருந்த காரணத்தினால் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் அவருக்கு இல்லங்கள் இருந்திருக்கக்கூடும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம், இங்கு பிறந்திருக்கலாம் அல்லது அங்கும் பிறந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த காலத்திலே தோன்றியிருக்கின்றது, வெளிப்பட்டிருக்கின்றது. அதையே அவர்கள் பிற்காலத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். வரலாற்றுப்பூர்வமாக இதற்கு ஒரு ஆதாரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் 8ஆம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம்? அமல உற்பவ பெருநாளாக கொண்டாடுகின்றோம். அதிலிருந்து சரியாக 9 மாதங்களில் அன்னை மரியாளுடைய பிறப்பு என்று நாம் செப்டம்பர் 8ஐ கொண்டாடுகின்ற போது இதற்கு ஒரு வரலாற்று உண்மை இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. வரலாற்று மூலம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் 8 என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆங்கிலிக்கன் நாள்காட்டியிலே ஆண்டினுடைய, திருச்சபை ஆண்டினுடைய முதல் நாளாக இருக்கின்றது. எனவே ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பை அதிகமாக கொண்டாடக்கூடிய காரணத்தினாலும் இந்த நாளை அதற்கென்று வகுத்திருக்கலாம் என்றும் ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. ஆங்கிலிக்கன் சபை, அதை போல ரோமை சபை, அதை போல கீழை திருச்சபைகளிலே இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை அதிகமாக கொண்டாடுவதுண்டு. நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே நல் பிறப்பு என்ற ஒரு பெயரோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். மார்த்தோமா கிறிஸ்டியன்ஸ் அல்லது தோமையார் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு இது மிக பெரும் விழாவாக இருக்கின்றது. கடந்த 8 நாட்களாக அவர்கள் இதற்காக தயாரிப்பார்கள், இந்த விழாவை கொண்டாடுவதற்காக தயாரிப்பார்கள். புலால் உண்பதில்லை. எனவே ஒரு விதத்தில் அவர்கள் நோன்பிருந்து இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நல் பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்போடு இணைத்து
நல்ல பிறப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்திய நாட்டில் கோவாவிலே அறுவடை பெருவிழாவாக, அதாவது விளைச்சலுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். அன்னை மரியாளுடைய திருஸ்வரூபத்திற்கு புதிதாக அறுக்கப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட அந்த கதிர்களை வீசி, மலர்களோடு அந்த கதிர்களை வீசி அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள். பிரான்ஸ், மால்தா போன்ற நாடுகளிலும் இந்த விழாவை மிக பெருமையாக கொண்டாடுகின்றார்கள். நாம் ஏன் இந்த விழாவிலே பாச்சோர் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு கொடுப்பது உண்டு இல்லையா? நம்முடைய இடங்களில் உண்டு என்று நினைக்கின்றேன். இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவில் பாச்சோறு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. கடலோர கிராமங்களில் எல்லா இல்லங்களிலும் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை ஒட்டி பாச்சோறு கொடுப்பார்கள். எனவே அதற்கு அடையாளம், அது எதனுடைய அடையாளம் என்றால், அறுவடையில் நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது, அதற்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் தான் இது கொடுக்கப்படுகின்றது என்ற ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது கொண்டாட்டங்களுடைய ஒரு விவரமாக இருக்கின்ற இச்சூழலில் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? ஏனென்றால் இந்த கேள்வி ஏன் எழுகிறது என்றால், பொதுவாகவே புனிதர்களுடைய விழாக்கள் எப்படி நினைவூட்டப்படுகிறது என்றால், அவர்களுடைய இறப்பை ஒட்டி, அவர்கள் இறந்த தினத்தை தான் அவர்களுடைய விழாவாக கொண்டாடுகின்றோம் திருச்சபையிலே. ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கும் அன்னை மரியாவுக்கும் இந்த பிறப்பு விழாவை மிக பிரபலமாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம் நீண்ட காலமாக திருச்சபையிலே இருந்திருக்கின்றது. இந்த விழாவை கொண்டாடக்கூடிய வழக்கம் 5வது நூற்றாண்டிலிருந்து தான் அதிகமாக இருந்திருக்கிறது என்பதையும் திருச்சபையிலே ஒரு குறிப்பாக சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாள் இயேசுனுடைய மீட்பு திட்டத்தில் முழுமையாக பயணித்திருக்கின்றாள். அதை போல திருமுழுக்கு யோவானும் இந்த மீட்பு திட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கின்றார். முன்னோடியாக வந்து ஆண்டவருடைய பாதைகளை செம்மைப்படுத்தி இருக்கின்றார், பாதைகளை தயாரித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த 2 பேருடைய பிறப்பு விழாவையும் கொண்டாடுகின்றோம். அடிப்படை என்னவென்றால், இயேசுனுடைய மீட்பு திட்டம், மீட்பின் வரலாற்றிலே இவர்கள் முழுமையாக இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக இதை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 2 விஷயங்களை நாம் இங்கே முன்னிறுத்த வேண்டும். ஒன்று, ஒன்றை சரியாக செய்வது, இன்னொன்று அதை அன்போடு செய்வது என்பது. சரியாக செய்வது என்பதை, அல்லது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் டூயிங் த ரைட், இன்னொன்று டூயிங் வித் லவ்விங். இந்த 2ஐயும் பிரித்து பார்க்கின்ற போது, ரைட் என்று சொன்னால் உரிமையை குறித்தல்ல, சரியாக நேர்த்தியாக செய்வது என்பது. இதை எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், ஒரு சட்டப்பூர்வமாக ஒன்றை சட்டத்தோடு இணைத்து, இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சட்டத்தோடு இணைத்து பார்த்து செய்தோம் என்றால், நியதிகளின் அடிப்படையில் செய்தோம் என்றால், விதிமுறைகளின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் என்றால், அது ரைட் அல்லது சரியாக செய்வது என்பதை ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் டூயிங் வித் லவ்விங் என்று பார்க்கின்ற போது, அது அன்போடு கரிசனையோடு செய்வது என்பது, அக்கறையோடு செய்வது என்பது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இங்கே இயேசுவுக்கு பெற்றோர் யோசேப்பாக இருக்கலாம், அன்னை மரியாளாக இருக்கலாம். இவர்களுக்கு இந்த மகனை பெற்றெடுப்பதற்கான ஒரு அழைப்பு கிடைத்த போது, அதை சட்டப்பூர்வமாக யூத சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை பார்த்திருந்தார்கள் என்றால், கடவுளுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் சட்டம். கணவனை அறியாத பெண் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? ஒரு சமூகத்திலிருந்து புறம்பே தள்ளமாட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழவில்லையா? நிச்சயமாக எழும். எனவே சட்டப்பூர்வமாக நியதிகளின் அடிப்படையில், ஒரு சமூக நியதியின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், வாழ்வை அமைக்க வேண்டும் என்று, அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. யோசேப்பை அஞ்ச வேண்டாம், மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், பரிசுத்த ஆவியால், தூய ஆவியானவரால் அவள் கருவுற்றிருக்கின்றாள்
என்ற செய்தியை வானதூதர் சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சரியாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய நேர்மையாளர், அவர் ஒரு நீதிமானாக பார்க்கப்பட்டார், மிகவும் அமைதியானவராக பார்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் இப்படிப்பட்ட பெயர்களோடு புகழோடு ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யோசேப்பு சட்டப்பூர்வமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதைத்தானே அவர் விரும்பியிருப்பார். சரியாக செய்வது, ரைட், டூயிங் ரைட். ஆனால் இங்கே 2 பேருமே அன்போடு செய்வது என்பது, அன்பை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது என்பதைத்தான் அவர்களுடைய எண்ணமாக கொண்டிருந்தார்கள், வழிமுறையாக கொண்டிருந்தார்கள். எனவேதான் இந்த அழைப்பு கிடைத்தவுடனே சற்று சிந்தித்தாலும் தயங்கினாலும் அதன் பிறகு ஏற்று அந்த மீட்பரை இந்த உலகுக்கு தருவதற்கு, வளர்ப்பதற்காக 2 பேரும் முன் வருகின்றார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே அருமையாக வாசிக்கின்றோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்ற போது அன்னை மரியாள் பிறப்பு கொடுத்த இயேசுவினுடைய அந்த மீட்பின் திட்டத்தில் அவர்கள் கூடவே இருப்பதற்காக தங்களை எப்படி தயாரித்திருக்கின்றார்கள், தங்களை எப்படி அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்பதை கொண்டுதான் நாம் இந்த விழாவை சிறப்பிக்கின்றோம், முன் உதாரணமாக செய்கின்றோம். அன்புமிக்கவர்களே, உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த விழாவை மிக புகழோடும் பெருமையோடும் கொண்டாடக்கூடிய போது, நம்முடைய அண்டை மாநிலங்களில் கூட இதை வெவ்வேறு கண்ணோட்டத்தில் அல்லது வாழ்க்கை நிகழ்வுகளோடு இணைத்து கொண்டாடுகின்ற போது, நல்ல பிறப்புக்காக, நல்ல அறுவடைக்காக, நல்ல விளைச்சலுக்காக கொண்டாடுகின்ற போது நாம் இந்த விழாவை எப்படி பார்க்கின்றோம்? நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் ஞாயிற்றுக்கிழமையிலே சொன்னேன், இந்த மாதத்திலே மிகச்சிறப்பான ஒரு விழா என்றால் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய பெருவிழா. இந்த ஆண்டு அங்கே திருவிழா ஆன்லைனில் நடக்கிறது. பக்தர்கள் அங்கே செல்ல முடியாது, நடந்தும் செல்ல முடியாது, வாகனத்திலும் செல்ல முடியாது. அங்கே காவல்துறையினர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து 15 இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு மையங்கள் வைத்திருக்கின்றார்கள். 15 இடங்களை சிக்ஸாக அடித்து போகணுன்னா கஷ்டம், தப்பிச்சு போக முடியாது. உள்ளே போனாலும் அங்கே என்ன செய்வாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுவாங்க. நம்ம ஊரில் இருந்து போயிட்டு வந்தவங்க உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த ஆண்டிலே இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க, சில நேரங்களில் இந்த மாதம் முழுவதும் அங்கே இருப்பார்கள், 10 நாட்கள் இருப்பார்கள். இப்படி பல இடங்களில், தமிழகத்திலிருந்து மட்டுமல்ல, இந்திய நாட்டிலிருந்து பல பகுதிகள், குறிப்பாக கோவா அல்லது மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் அதிகமாக வந்து அங்கே தங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. ஆரோக்கிய மாதா என்று அழைக்கின்றோம். ஹெல்த், நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய உடல் நலத்திற்காக வேண்டக்கூடிய ஒரு தாயாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நம் ஒவ்வொருவருடைய நலனுக்காக, உடல் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு நாள். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை ஆரோக்கியத்தினுடைய, உடல் நலத்தினுடைய ஒரு விழாவாக கொண்டாடுகின்ற போது நாம் சொந்த சுகத்திற்காக மட்டுமல்ல, சொந்த நலனுக்காக மட்டுமல்ல, நம்முடைய பங்கிலுள்ள அனைவரும், அனைத்து நோயாளிகளும், ஒவ்வொரு குழந்தையும், இளைஞனும், பெரியவர்களும், அனைத்து குடும்பங்களும் சுகாதாரத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய இந்த நாள். அன்னை மரியாள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவறத்தார் அனைவரும் அன்னை மரியின் அன்பினால் தூண்டப்பட்டு என்றும் அன்னை மரியாளை போல இறை சித்தத்திற்கு எந்நாளும் அடிபணிந்து வாழ உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்போடு பராமரிக்கும் இறைவா, அன்னையை நாடி வரும் எல்லா நோயாளிகளும் அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று
ஆரோக்கியமிக்கவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவான இறைவா, மரியாயின் சேனை உறுப்பினராகிய எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல்நலத்தை தந்து அன்னையின் பணிகளை நாங்கள் திடன்பட செய்து அன்னையின் நற்பண்புகளான தாழ்ச்சி, பொறுமை, அன்பு போன்றவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியுமான இறைவா, புனித கன்னி மரியா தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் சித்தமென்று ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வள்ளலே எம் இறைவா, எம் ஊர் இளையோரை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனை பெற்றிடவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையை, உம்முடைய பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்ணோக்கும். இதோ இந்த பலியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் சமாதானமும் உடல் உள்ள நலத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆரோக்கிய மாதாவாக கொண்டாடக்கூடிய அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவிலே ஒவ்வொருவருடைய உடல் நலத்திற்காகவும் நாங்கள் உருக்கமாக மன்றாடுகின்றோம். நோயினால் துன்புறுகின்றவர்களுக்கு உம்முடைய அருளாசீரை நிரம்ப பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே சிறப்பாக திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தைகளை, அவர்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய எம் பங்கில் செயல்படுகின்ற மரியாயின் சேனையினர், அவர்களுடைய செயல்பாடு அனைத்தையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இதோ இந்த பலியிலே உம்முடைய அருள் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து, இந்த விழாவை எந்த நோக்கோடு நாங்கள் கொண்டாடுகின்றோமோ, திருச்சபை கொண்டாடுகின்றதோ, அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் இந்த நாளை சிறப்பிப்பதற்கு எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை இறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. என்னை தந்தை இறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றே. ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய். என்னை தந்தேன் இறைவா, இன்று ஏற்றிடுவாயின் தலைவா. எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. எனக்காய் அன்று உன்னை தந்தாய், என்று உமக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை
உறவுகள் உலகில் நிறைவில்லை, உயர்வுகள் தாழ்வுகள் நிலைப்பதில்லை. உறவுகள் உலகில் நிறைவில்லை, உயர்வுகள் தாழ்வுகள் நிலைப்பதில்லை. உணர்வாய் என்று உன்னை கண்டேன், உலகே உன்னில் பணிய கண்டேன். ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் என் தலைவா. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளதும் ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளதும் ஒன்றுமில்லை. எனக்காய் அன்று உன்னை தந்தாய், இன்று உமக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை மக்களித்த உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டவும் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரென அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனி காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் பருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். பிறந்த நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற வின்சி, நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற மிக்கேல் ராஜ், கிளாடிஸ், ஷீஜா குடும்பத்தினர், திருமண நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற அருள் ஜெகன், ஜெயபிரபா, நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜெனிஸ் ஜோசப், பிறந்த நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற சோஃபனா, நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற தாமஸ், ஃபிதலிஸ், கார்மல் மேரி குடும்பத்தினர், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற சகாய சார்லஸ், பென்சி ஃப்ரீடா குடும்பத்தினர், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜஸ்டின் பிரகாசம், ஜான்சி, இந்திரா குடும்பத்தினர், நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற பிரின்சி குடும்பத்தினர், பிறந்த நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டனி வின்ஸ்லோ, 23வது திருமண நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற எவரிஸ்டர் மெர்சி குடும்பத்தினரை நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்பு சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஞான பிரகாசி, கார்லூஸ் என்னும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தா அவர் ஆலய பீடத்திலே இன்றும் என்றும் திருநாளாம் நம்பீசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தா அவர் ஆலய பீடத்திலே மன்னவர் தந்த விருந்தாகும் அவர் மகனுக்கு திருமணமாம். மன்னவர் தந்த விருந்தாகும் அவர் மகனுக்கு திருமணமாம். மாநிலம் எல்லாம் அழைக்கின்றார் அது மாறாத பேரின்பமாம். மாறாத பேரின்பமாம். அது மாறாத பேரின்பமாம். மாநிலம் எல்லாம் அழைக்கின்றார் அது மாறாத பேரின்பமாம். இன்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தா அவர் ஆலய பீடத்திலே பீடத்திலே. கொடியில் கிளைகள் சேர்ந்திருந்தால் அவை கோடியாய் பலம் தருமா. கொடியில் கிளைகள் சேர்ந்திருந்தால் அவை கோடியாய் பலம் தருமா. இயேசுவில் நானும் இணைந்திருந்தால் என்றும் இல்லாத பேரின்பமா. இல்லாத பேரின்பமா. என்றும் இல்லாத பேரின்பமா. இயேசுவில் நானும் இணைந்திருந்தால் என்றும் இல்லாத பேரின்பமா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வழிபாட்டை சிறப்பான விதத்தில் தயாரித்து வழி நடத்திய அதோடு கடந்த 9 நாட்களாக அன்னை மரியாளுடைய நவநாள் ஜெபத்தையும் மதிய வேளையிலே செய்து பலரையும் இறை வேண்டலில் ஒருங்கிணைத்த மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்கும் இணைந்து அந்த ஜெபங்களிலே ஈடுபட்டவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன்
தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணகப் பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலை வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலை வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் புகழ்ந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். இறைவா, அமைதியின் தூதனாக என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் தீரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மரிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்குள் பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் கடவுது. புனித ஞானப்பிரகாசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.